ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் அக்ரிகல்ச்சர். நான் உங்களுக்கு விஜய். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எப்படி நம்ம வந்து மேப் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் ரொம்ப வந்து ஈஸியாக மேப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சூப்பராக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் இந்த புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டீஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோஸ் எப்படி வந்து மேப் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலைமோஸ் அப்படி வந்து ஓப்பன் பண்ணிங்க. அலைமோஸ் எல்லாம் அந்த கீழே கொடுத்துருக்கேன் லிங்கில். ஸோ வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டு ரேஸ் வந்து 4:5 கொடுத்துட்டு அது கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டு இமேஜ் விட்டு விவால் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஓகே, நான் ஒரு இமேஜ் அட் பண்ணி அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே வர டாட்டர் வந்து கிளிக் பண்ணி ஃபில்ஸ்டிங் கொடுங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிடும். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு சைடில் முள்ளே காட்டுற வந்து கிளிக் பண்ணி இந்த ஃபாலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக்காக இருக்கும். நீ 30% வந்து வச்சுட்டு கட் பண்ணுங்கள். நான் சும்மா வந்து ஒரு 5 சேனல் வச்சுட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி லாஸ்ட் இப்படி கொடுத்தா வந்து கட் ஆகிடும். இப்போ அகைன் நம்ம வந்து ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணலாம். அகைன் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் போய்ட்டு விவால் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இருக்குது தான் இந்த பிஎன்ஜி இமேஜ் நான் அட் பண்ணிட்டு உனக்கு கையை வச்சு இந்த இமேஜ் கொஞ்சம் வந்து பெருசாகி இப்படி வச்சுருங்க. சென்டராக வச்சுட்டு இப்போ அந்த பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த பிளாக்ல வந்து மறைஞ்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த பிஎன்ஜி இமேஜை கிளிக் பண்ணி அந்த முள்ளை கிளிக் பண்ணி அந்த பாலை ஃபுல்லாக எடுத்துட்டுருங்க. இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. 30% நீங்கள் வந்து 30% வரைக்கும் ட்ராப் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆடியோ செட் பண்ணலாம். அகைன் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ போகிற மூணு கிளிக் பண்ணி விவால் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஆடியோ செட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தா அட்டானதுக்கப்புறம் அதோட வால்யூம் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அதோட ஆடியோஸ் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆடியோ செட் பண்ணியாச்சு, இமேஜ் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ பார்த்துருக்கோம் நம்ம அந்த இமேஜ் கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆயிருக்கும். அது எப்படி பண்ணிட்டு போகலாம். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அது கொடுத்தது வந்து பாருங்கள் மோன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து போங்க. அதில் போய்ட்டு வந்து பாருங்கள் பல் சைஸ் இருக்கும். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதோட வேல்யூ வந்து பாருங்கள் ஒரு 0.32 வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்டிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. ஸோ இது வந்து அவ்வளோதான். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதிலே அந்த மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. அதில் போய்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங் இருக்கும். அதை வந்து அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆடியோலேருந்து பாருங்கள் 0.32 வச்சுருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள் ஆங்கிள் ஒன்று இருக்கும். வந்து கிளிக் பண்ணிட்டு இது வந்து ஒரு -9 வச்சுருங்க. ஓகேவா? -9 வச்சுருங்க. ஓகே, அடுத்து ஆங்கிள் 2 கிளிக் பண்ணிட்டு 0 ஆக்கி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ ஓகேவா? அப்போ பாருங்கள் நீ வந்து ப்ளே ஆகும்போது அந்த கார்னரில் பாருங்கள் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் உள்ள அந்த பிளாக் வந்து தெரியாது. அது எப்படி மறைக்கிறோம். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கேலாஸ் பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ண உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் உள்ள அந்த பிளாக்ல வந்து மறைஞ்சிடும். ஸோ இதில் வந்து அவ்வளோ நம்ம இப்போ நம்ம வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணலாம். அகைன் இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த சாங் லைனை நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து தமிழில் தான் நான் வந்து டைப் பண்ண போகிறேன். நீங்கள் இங்கிலீஷ் சொன்னால் இங்கிலீஷ் வந்து டைப் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரே டெக்ஸ்ட் மட்டும் வந்து டைப் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து கீப்ரேம் ஆட் பண்ணணும் மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில். அதுக்காக ஃபஸ்ட் நம்ம ஒரே டெக்ஸ்ட் மட்டும் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சாங்கில் லைனை நான் வந்து அட் பண்ணிட்டேன். மேலே பாருங்கள் ஃபாண்ட் இருக்குது. வந்து கிளிக் பண்ணிட்டு நான் இன்றைக்கி ஒரு தமிழ் ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் லிங்கில். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இதோட சைஸ் இருக்குது பாருங்கள். வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எவ்வளோ சைஸ் வேணுமோ நீ அவ்வளோ வச்சுட்டு இதோட கலர் ஐக்கான் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப வச்சுருக்கேன். நான் வந்து ஒயிட் கலர் வச்சுட்டு இந்த டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சைடில் பாருங்கள் முள்ளே ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ நம்ம வந்து பாருங்கள் இப்போ நம்ம மோன் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம வந்து அட் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னா இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து கொஞ்சம் இது கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்டருக்கு பாருங்கள். அதில் போங்க. அது வந்து பெட்டியில் வந்து பாருங்கள் 3 ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கலருக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பாருங்கள் 2 பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் வைங்க. அடுத்த பாக்ஸ் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இது உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப நீங்கள் வச்சுருங்க. இப்போ நான் வந்து ப்ளூ கலர் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ உங்களை கையை வச்சே பாருங்கள் அந்த டிஸ்பிளே மேலே அந்த பாலை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த கலர் வந்து ரொம்ப வேணுமா இல்லை அதிகமாக இது பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து அவ்வளோதான் நண்பா.
இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்ப வந்து பாட்டன் ஷேடோவில் போய்ட்டு சைடில் 2 பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் பட்டர் கொடுங்க. அது கொடுத்துட்டு வந்து அவுட் சைடில் வச்சுட்டு இதில் பாருங்கள் அந்த கலர் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் வைங்க. வச்சுட்டு இதோட சைஸ் வந்து 6 இருக்கட்டும். ஓகே, இதில் வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரே டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மோட் ட்ரான்ஸ்ஃபார் வந்து கீப்பரை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நீ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் வந்து எந்த இடத்துல மட்டும் முடியும்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து தள்ளி முடிஞ்சுன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி இழுத்து வச்சுருங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் இப்போ அந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதை கொடுத்துட்டு வந்து பாருங்கள் டிசெக்ஷன் வேர்ப் இருக்கும், அதில் போங்க. அதில் போய்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் வேவ் வேர்ப் இருக்கும். ஸோ வந்து ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் பேஸ் இருக்கும், வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர் ஆட் பண்ணுங்கள். அடுத்த கீப்பர் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, ஆட் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து பாருங்கள். செகண்ட் கீப்பரோட வேல்யூ வந்து பாருங்கள் ஒரு 1.50 வச்சுருங்க. ஓகேவா, வச்சுருங்க. அடுத்து பாருங்கள் டிசிஷனை விட்டுருங்க. ஸ்பேஸையும் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள், ஒரு 5 வச்சுருங்க. ஓகேவா, ஸ்பேஸிங் வந்து ஒரு 5 வச்சுருங்க. அடுத்து வந்து மேக்ரோடி வந்து கிளிக் பண்ணுங்கள். மேக்ரோடி ரோல் வந்து பாருங்கள் 2.5 வச்சுருங்க, கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள், ஒரு 2.5 வச்சுருங்க. இதில் வந்து அவ்வளோதான். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து இது ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த எஃபெக்ட் வந்து பண்ண போகிறோம். அது மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ண போகிறோம். அது வந்து கீப்பர் மேட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து பார்த்துங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ வந்து அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபஸ்ட் டாஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நவத்தி இப்படி வச்சுட்டு இப்போ ஒரு கீப்பர் ஆட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் டெக்ஸ்ட்டுக்கும் சென்டரில் ஆட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த கீப்பர் வந்து பாருங்கள், அடுத்த கீப்பர் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த கீப்பர் வந்து சைடாக வந்து கொண்டு போய்ட்டு மறைச்சிருங்க இப்படி. ஓகேவா, மறைச்சிருங்க இப்படி. மறைச்சிட்டு இப்போ இந்த கீப்பரை வந்து உங்களை கையை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்டுக்கு இப்படி இழுத்து விட்டுருங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து போயிடும். இப்போ அடுத்து பாருங்கள் சென்டர் கீப்பர் வந்து அங்கேயே இருக்கட்டும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீப்பருக்கு வந்துடுங்க. கரெக்டாக வச்சுட்டு இதேமாதிரி வந்து பாருங்கள் நேராக கொண்டு போய் அதே மாதிரி தான் மறைச்சிருங்க. அதே சைடில் கொண்டு போய்ட்டு மறைச்சிருங்க இப்படி டெக்ஸ்ட்டை. மறைச்சதுக்கப்புறம் இதே நீங்கள் வந்து ஃபுல்லாக இழுத்துட்ருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இப்போ வந்து இந்த கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு வச்சுட்டு இதில் பாருங்கள் அந்த கீப்பர் எப்பவும் வந்து கீழே பாருங்கள் ஒரு கிராப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த பாலை வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு வந்து பார்த்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் வைங்க. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. ஓகேவா, வச்சுட்டு அதே மாதிரி தான் இப்போ அந்த சென்டர் கீப்பருக்கும் லாஸ்ட்டு கீப்பருக்கும் இந்த இடத்துல வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு இப்போ அதே மாதிரி தான் இந்த பால் வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. 2 பால் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி. ஓகேவா, இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து சும்மா நீங்கள் வந்து நவத்தி பாருங்கள் எப்படி உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்து கரெக்டாக வருது பாருங்கள். ஓகேவா, மேலே வந்து கீழே வருது, அப்புறம் திரும்ப வந்து மேலே போகுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்க நம்பா. ஸோ இதில் வந்து அவ்வளோதான். இப்போ அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு திரும்ப வந்து எஃபெக்ட்டில் போங்க. அதில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அது கொடுத்தது பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும், வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கும் ஸ்டார்ட்டு அவன் வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அடுத்த கீப்பர் பாருங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நம்ம வந்து மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கீப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுருங்க, ஒரு இவ்வளோத்துக்கு வச்சுட்டு ஓகே இவ்வளோ வச்சுட்டு இப்போ ஒரு கீப்பர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதோட வேலை வந்து ஒரு +100 ஆக்கி விட்டுருங்க. ஓகேவா, ஃபுல்லாக வந்து +100 வச்சுருங்க. ஓகேவா, அடுத்து வந்து கீழே ஸ்கொயர் பைட் வாங்க. ஆஃப் சைடு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆஃப் சைடு வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா விழுந்து பாருங்கள் +434 வச்சுருங்க. ஓகேவா, +434 வச்சுருங்க. அடுத்து பாருங்கள் ஒய் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒய்யோட விழுந்து பாருங்கள் -442 வச்சுருங்க. ஓகேவா, ஓகேவா, -442 வச்சுருங்க. அடுத்து வந்து ஆங்கில விட்டுருங்க. ஸ்கேல் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேல் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க, ஒரு 0.04 வச்சுருங்க. அடுத்து வந்து ஸ்டெச்சை விட்டுருங்க. ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து -1 ஆக்கி விட்டுருங்க ஆல்பாவை. அடுத்து வந்து கீழே ஸ்கொயர் விட்டாங்க லேயில் இருக்கட்டும். அடுத்து வந்து ஈஸ் அவுட் இருக்குது. ஈஸின் வந்து +100, ஈஸ் அவுட் வந்து -100. அடுத்து வந்து ஓவர்லேப் இருக்குது, வந்து கிளிக் பண்ணிட்டு ஓவர்லேப் வந்து ஒரு 250 வச்சுருங்க. ஓகேவா, 250 வச்சுருங்க. அவ்வளோதான் நம்ம வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலை. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து பேக்ரவுண்டு வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஆப் தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ வந்து பாருங்கள். ஓகேவா, ஸோ வந்து பிள்ளை பார்த்த மாதிரி இந்த ப்ளே ஆகுது. ஸோ பாருங்கள். ஓகேவா,
இப்போ நீங்கள் ஒரே டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த டெக்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி மேலே பாருங்கள் குட்டி பாஸ் போட்டு ப்ளஸ் போட்டுருவோம். கிளிக் பண்ணிட்டு 2 லேயர் கொடுங்க. 2 லேயர் வந்துடும். இப்போ அந்த 7 லேயர் வந்து உங்களோட கையை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி நீங்கள் வச்சுருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்த நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது ஸோ நீங்கள் அடுத்த என்ன வருமோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அடுத்த என்ன வருமோ இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து டூப்ளைட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிடுங்க. அடுத்த என்ன வருமோ அது நீங்கள் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து அழகாக இப்போ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் பண்ணலாம். அகைன் அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் இமேஜில் போய்ட்டு எப்படி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்குது இந்த டெம்ப்ளேட் தான் அது. அந்த ப்ளஸ் கொடுத்தா அட்டாயிரம். ஓகேவா, அட்டானதுக்கப்புறம் ஸோ வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீனோட டெம்ப்ளேட்டு. ஸோ உங்களோட கையை வச்சு ஜூம் பண்ணிடுங்க அப்படி. ஓகேவா வச்சதுக்கப்புறம் அகைன் பிரிண்டிங் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ அந்த பிளாக்ல வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோ நம்ப இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இதோட வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எனக்கு வந்து காப்பி ரைட் வரும், அதுக்காக தான். ஓகேவா, இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ கொஞ்சம் வந்து கேங் ஆகும் நண்பா. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்துடும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண மேலே பரிகாரமாக இருக்குது அவங்க கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோ நம்ம இந்த வீடியோஸ் நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.